வணக்கம். இது கேள்விக்களம். ரேபரேலியில் போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி. துல்லியமாக காய் நகர்த்துகிறதா காங்கிரஸ் கட்சி? இன்னொரு பக்கம் ராகுலுக்கு தோல்வி பயம் என்று விமர்சிக்கிறார் பிரதமர் மோடி. அதனால்தான் இரண்டாவது தொகுதியிலையும் ராகுல் போட்டியிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. வயநாட்டிலும் தோற்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ராகுல் காந்திக்கு இருக்கு. அதனாலதான் இரண்டாவது தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிறார் பிரதமர் மோடி. மோடிக்கும் ராகுலுக்கும் இடையிலான இந்த தேர்தல் களம் எப்படி நகர்கிறது? யாருக்கு பயம், யாருக்கு பதற்றம் என்கின்ற பொருளில்தான் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறாங்க. அரங்கத்தில் இணைந்திருக்கிற பத்திரிகையாளர் TN ரகு அவர்களை வரவேற்கிறோம். விமர்சகர் மதுர் சத்யா அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதே போல தங்க வரதராஜன் அவர்கள் பாஜகவிலிருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல TN ரகு அவர்களிடமிருந்து தொடரணும்னு நினைக்கிறேன். இப்போ ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடுகிறார். அமேதியில ஒருவேளை இரண்டாவது தொகுதியில போட்டியிடுவாரோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏற்கனவே அவருக்கு 3 முறை வெற்றி வாய்ப்பை கொடுத்த தொகுதி. பிரியங்கா காந்தி வேணும்னா அந்த டெசினன்ஸ்ல ரேபரேலி தொகுதியில போட்டியிடுவாங்களோன்னு எதிர்பார்க்கப்பட்ட பொழுது ராகுல் காந்தி ரேபரேலிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆனால் அமேதி தொகுதியில பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிடல. அப்படின்றப்போ இது எதை குறிக்கிறது? இது சரியான ஸ்ட்ராட்டஜி தானா, தேர்தல் ஸ்ட்ராட்டஜி தானா, இல்ல மோடி அவர்கள் சொல்றது போல ஒரு பயத்தின் காரணமாக அமேதியை தேர்ந்தெடுக்கல, ரேபரேலியை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அமேட்டியில் ராபர்ட் வாட்ரா போட்டி இல்லை, அதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படணும். அவர் போட்டிட்டுலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. நான் ரெடின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை விட இப்போ ஏதோ ஒரு ஷர்மாவை இறக்கிருக்கிறாங்க. அது நாட் பேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். உலகமே அந்த ராகுல் காந்தி அமேட்டியில் போட்டி போட்டிருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை ஸ்மிருதி இரானி கிட்ட தோத்துருக்கிறாரு. அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். திரும்பி அவர் போட்டிட்டு இருக்கணும். ரேபரேலியில் பிரியங்கா போட்டிட்டு இருக்கணும்னு நிறைய பேர், எஸ்பெஷலி காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் விரும்புவாங்க. தட் வுட் ஹவ் சென்ட் அ மெசேஜ். ஏன்னா அஃப்கோர்ஸ் கேரளாவில் அவர் ஜெயிக்க தான் போகிறாரு. தோல்வி பயத்தினால போல 100% வயநாட்டில் ஜெயிக்க போகிறாரு. இட்ஸ் ஒன்லி அ கொஸ்டின் ஆஃப் த மார்ஜின். ஏன்னா அவங்க ஏற்கனவே 20ல் 19 ஜெயிச்சாங்க. வயநாட்டில் 60%க்கு மேலே ஒரு ஓட் ஷேர் வாங்கியிருந்தார். அங்கே தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் தோல்வி பயத்தினால அங்கே நார்த் இந்தியாவில் போட்டி போகிறாருன்னு சொல்ல முடியாது. மேபி அமேட்டியில் போட்டி போட்டிருந்தா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கர் மெசேஜ் அது கொடுத்துருக்கோம். நாங்கள் தோல்விக்கு பயப்பட மாட்டோம். அவங்க ஒரு மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க, நிறைய வேலை செஞ்சுருக்கலாம், திரும்ப அவங்களை தோக்கடிக்கிறது கடினமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் போட்டி போடுவேன். பிகாஸ் த கண்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இந்த எலெக்ஷன் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் வினிங், இட்ஸ் அபவுட் சேவிங் த கண்ட்ரி, டெமோக்ரஸி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு ஒரு அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும். அவங்களே வேறு ஏதோ கேல்குலேஷன் இருக்கலாம். இப்போ ரேபரேலி அதுவும் அவங்களுடைய பாரம்பரிய தொகுதி தானே. இந்திரா காந்தி போட்டியிட்டது, அப்புறம் சோனியா காந்தி போட்டியிட்டது, அமேட்டியாவது ராஜீவ் காந்தி போட்டியிட்டது. இது இப்போ அவங்க அம்மா போட்டியிட முடியல, அதோட ஒரு கண்டினியூஷன் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் திரு மோடி இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். அதாவது ஒரு நாகரிகமாக ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் இருக்குல்ல, அதுக்கு டோட்டலி அகெயின்ஸ்ட். அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ரொம்ப ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்கிறார். அதாவது சோனியா காந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு உலகத்துக்கு தெரியும். அவங்க இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி ஒரு ராஜ்யசபாவுக்கு போகிறாங்க. அவங்களையும் பயந்துட்டாங்க அப்படின்ற. She's about 70, she's not well. அவங்க நிதி அமைச்சர் ஏன் போட்டியிடல, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏன் போட்டியிடலைங்கிற கேள்வி. ஆமா, இதுவரைக்கும் ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிக்காத நிர்மலா சீதாராமனை போட்டியிடுங்கன்னு சொல்லி என்கிட்ட பணம் இல்லைன்றாங்க. எலக்ட்ரல் பாண்ட்ல இவ்வளோ பணம் வாங்கின கட்சிக்கு பணம் இல்லையா? அவங்க நிர்மலா சீதாராமன் கொடுக்க மாட்டாங்களா? நீங்க அவங்க போட்டிடுறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. அது முக்கியமான மினிஸ்டர்ஸ் போட்டிட்டு வரணுங்கிறது அதுவும் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நடைமுறை. இது அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இவர் இப்போ ராகுல் காந்தியை பற்றி பேசுனதெல்லாம் கூட பரவாயில்லங்கிற லெவலுக்கு இஸ்லாமியர்களை பற்றி பேசிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும். அதாவது நீங்கள் விஸ்வகுருன்னு சொல்கிறாங்க இவரை. உலகத்தில் உள்ள நாடுகள்லாம் இந்த கேம்பெயினை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஏன்னா ஒரு 15 to 20% இருக்கிற ஒரு மதத்தினரை டீமனைஸ் பண்ணி அவர்களை எதிரிகளை ஆக்கி அவங்கள மட்டுமே ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் ஆகியிருக்கிறாரு. 10 வருஷ சாதனைகளை பேசவே இல்லை. நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பற்றி எதுவுமே பேசலை. இவர் பேசுறது ஃபுல்லாக இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தி அதன் மூலமாக சீப்பாக நம்ம ஒரு உணர்ச்சி இதை மக்களை உணர்ச்சி வசப்பட்டு நான் வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. பதட்டம் இன்ஃபேக்ட் அதிகமாக இருக்கிறது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸுக்கு தானே இருக்கணும், எதுக்குறவங்களோட.
ஏன்னா இப்போ வந்து இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதே எதிர்பார்த்தது ராமர் கோயில் வந்து மெயின் ஸ்டாரா கேம்பெயின் லிஸ்ட்ல ஒரு ஸ்டார் ப்ரொபகேண்டாவா இருக்கும். அதே மாதிரி 370 இருக்கும். ஆம், இது பொது சிவில் சட்டம் இருக்கும். சிஏ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா பிரச்சாரத்துல அந்த விஷயங்கள் ஃபோக்கஸ் ஆகவே இல்லை. அதற்கப்புறம் இஸ்லாமியர் விவகாரங்கள் வருது. இப்போ என்னடா பாகிஸ்தான் இன்னும் வரல அப்படின்றப்போ இந்த கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானும் வருது. எல்லாமே வந்துடும். அதை வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நடந்தது, அதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸில் கேரளாவில் நடந்ததுல, அப்போல்லாம் அவருடைய பேச்சு கொஞ்சம் நாகரிகமாக இருந்தது. தமிழ்நாட்டில் வந்தபோது இவ்வளோ மோசமாக வந்து இஸ்லாமியர்கள் ஏன்னா பற்றி தமிழ்நாட்டு மக்கள் இந்த பேச்சை வரவேற்க மாட்டாங்க. அது பேக் ஃபயர் ஆகும் நம்ம வாக்குகள்ல நினைச்சிருக்கோம். கேரளால ஃபேஸுக்கும் தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாறுதோ, பிரச்சார ஸ்ட்ராட்டஜி. கேரளாவில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு சைசபிள் ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ அதனால அங்கேயும் நீங்கள் அவரை பற்றி பேசிட்டு நாங்கள் அப்புறம் கேரளாவில் பிரேக் த்ரூ வேணும், எனக்கு வந்து ராஜீவ் சந்திரசேகர் ஜெயிக்கணும், சுரேஷ் கோபி ஜெயிக்கணும்னா திரிஷூர்லேயும் ட்ரிவாண்ட்ரத்துலேயும் இஸ்லாமியர்களோட வாக்கு அதிகமாக இருக்குதே. ஆக்சுவலாக பேசிட்டாரு, ஓட்டு பதிவாகிறதுக்கு முன்னாடி பேசிட்டாரு, அதுவே அவங்கள பாதிக்கும். ஆனால் ஓவராலாங்க இந்த அதாவது சுதந்திர இந்தியாவில் ஒரு இன்கம்பண்ட் பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ மோசமாக பேசுனதே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமோனியஸ் எலெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். 77ல் இந்திரா காந்தி டிஸ்குவாலிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்போசிஷன்லாம் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான், ஆல்மோஸ்ட் சிமிலர். அவங்களும் வந்து ஒரு டிக்டட்டோரியல் டெண்டன்சி உள்ளவங்க தான். ஆனால் அது வந்து டிக்டட்டோரியல் டெண்டன்சி இருக்கும், அவங்க வந்து அத்தாரிட்டேட்டிவா இருந்தாங்கங்கிறது வேற. ஆனா ஹேட் ஸ்பீச்சஸ் வந்து அப்ப ப்ளே பண்ணிச்சா? எக்ஸாக்ட்லி அங்க வந்து அவங்களுடைய பவரை கன்சாலிடேட் பண்றதுக்காக கொண்டு வந்தது எமர்ஜென்சி. இங்கே வந்து ஒரு தத்துவத்தை நிலைநிறுத்துறதுக்காக இப்போ வந்து ஒரு அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சி இருக்குது. அப்போ டிக்ளேர்ட் எமர்ஜென்சி, இப்போ அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சி, அதான் டிஃப்ரென்ஸ். அதை விட இது டேஞ்சரஸ். ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமுதாயத்தை இப்போ வந்து டீமனைஸ் பண்ணி வில்லன்கள் ஆக்கி நாங்கள் வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அவங்க. இங்கே இப்போ இவருடைய கட்சியில் ஒரு லோக்சபா எம்பி இஸ்லாமியர் கிடையாது, ராஜ்யசபா எம்பி இஸ்லாமியர் கிடையாது, அமைச்சர்கள் கிடையாது. அதை விட எல்லாத்தையோட முக்கியம் என்னென்னா ஒட்டுமொத்த கம்யூனிட்டியே இவர் வந்து நம்ம நாட்டுக்கே எதிரிங்க. அதுவும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். ஓகே, இட் இஸ் அவைலபிள் டு ஆல் ஆஃப் அஸ். இந்த டாக்குமெண்ட்லேயே இல்லாத விஷயங்கள் இவ்வளோ இருக்குன்னு திருச்சி பேசுகிறவர் ஒரு ரகசிய ஆவணம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க, பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு எப்படி பேசுவார்? யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, இவருக்கு தெரியாது. அப்படி உள்ள டாக்குமெண்ட்டை அவர் வந்து ட்விஸ்ட் வச்சு அல்லது உள்ள இல்லாததெல்லாம் சொல்ல முடியும்? உலகமே பூத கண்ணாடி போட்டு தேடிக்கிட்டு இருக்கு. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதை சொத்தை வாங்கி கொடுத்துருவாரா? இதை எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் என்ன மாதிரியான பிரச்சார களத்தை அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க திரும்ப திரும்ப சொல்லணும், இதுதான் உண்மையை தானே சொல்லணும். அப்ப அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அவங்க ஒரு அணுகுமுறையை வச்சு நம்ம தேர்தலை சந்திக்கலாம்னு வந்திருப்பாங்க களத்துக்கு. இப்போ மோடிக்கு வந்து ரிப்ளை பண்ற மாதிரி தான் பிரச்சாரத்தை வந்து காங்கிரஸ் நகர்த்த முடியும். அதாவதுங்க நீங்க வந்து மோடி பேசுற அளவுக்கு அவங்க இறங்கி பேசக்கூடாது. அப்புறம் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்ன இருக்கு? அதே மாதிரி கம்யூனல் ஃபீலிங்ஸை தூண்டுற மாதிரி அல்லது வந்து மக்களை பிளக்கிற மாதிரி நாட்டை பிரிக்கிற மாதிரி பேசுறது ஈஸி, ஆனால் பேசக்கூடாது. ஏன்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும்ல. அதனால நீங்கள் ஜாதி மதத்தை வச்சோ மக்களை பிரிவினைப்படுத்தி பேசக்கூடாது. பேசவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எங்கள் அறிக்கையில் இல்லை, இப்போ பி சிதம்பரத்துலேருந்து மல்லிகார்ஜுன கர்கேலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அறிக்கையை பாருங்கள், நாங்கள் சொத்தை பிடிங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், ரெசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், அதாவது SC ST கூட ரெசர்வேஷன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவோம், இப்படி அப்புறம் டெண்டர் வரைக்கும் போயிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் அவர் வந்து இஸ்லாமியரை குறித்து பேசாத தேர்தல் பேச்சே கிடையாது. ஒரு 10 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் இப்படியா பேசுவார்? அவங்களோட சாதனைகளை பேசுவார். அதோட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா, நீங்கள் இப்படி மதத்தை பயன்படுத்தி திரும்ப திரும்ப நீங்கள் வாக்குகளை பெற்று ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா செக்யூலர் பார்ட்டிஸும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மகாராஷ்டிராவில் 47 இடம் இருக்குது, சைசபிள் பாப்புலேஷன் ஆஃப் முஸ்லீம்ஸ் இருக்காங்க அங்கே. ஆனால் ஒரு வேட்பாளரை கூட, ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை கூட காங்கிரஸ் கூட்டணி நிறுத்தவில்லை. அதனால வெளியேறினார். மேபி a response, ஒரு சட்டில் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் செக்யூலர் பார்ட்டிஸ். நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி துர்கா பூஜா வெர்சஸ் ராம் அப்படின்னு வச்சாங்க. இப்போ அவங்களே வேற வழி இல்லாமல் இவங்க அக்ரெசிவாக அதாவது ராமர் பக்தி இல்லை, அவரை பயன்படுத்தி அவர் பேரை பயன்படுத்தி வாக்குகளை பெறறதுக்கு மக்களை பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது அவங்களே அதை கையெடுத்துக்கிறாங்க. ராமராமிக்கு ரீவ் விட்டுருக்கிறாங்க. ராமர் வந்து நாங்களும் பக்தி உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இவங்க மோட்ல அவங்க பக்தியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தன்னுடைய பாணியில தேர்தல் களத்துக்கு ஏன்னா அது சட்டலா செஞ்சாகணும். ஏன்னா எலெக்ஷன்ங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பேசலாம், விவாத மேடை போடலாம், ஆனால் வந்து ஜெயிக்கணும், சர்வைவல் இல்லையா,
அவங்க வந்து நாளைக்கு ஜெயிக்காம தோத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கட்சி காணாம போயிடும். அதுக்காக அவங்களும் இந்த ஒரு மாதிரியான பிற்போக்கு நடவடிக்கையில் இறங்கக்கூடும், வேற வழி இல்லாம. சரி, திரு சுமந்த் சி ராமன் அவர்களும் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 தொகுதிகள்ல ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு தோல்வி பயம் ஏற்பட்டிருக்குன்னு பிரதமர் விமர்சிக்கிறதும், அமேதியில போட்டியிடல அப்படிங்கிறதுக்காகவே அவர் போருக்கு பயந்து ஓடுகிறார் என்று ராஜ்நாத் சிங் விமர்சிக்கிறதும் சரியாக இருக்குமா? காங்கிரஸ் எந்த அடிப்படையில, எந்த யுக்தியின் அடிப்படையில ராகுல் காந்திய இங்க ரேபரேலியில வந்து களம் இறக்குறாங்க? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ரெண்டு தொகுதியில் போட்டியிடுறதுல பெரிய ஒரு தவறுன்னு பார்க்க மாட்டேன். ஏன்னா பிரதமரே 2014 வாரணாசிலையும் போட்டியிட்டாரு, பரோடாலையும் போட்டியிட்டாரு. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய தவறு. அதே மாதிரி பல முன்னாள் தலைவர்கள் அந்த மாதிரி 2 தொகுதியிலேருந்து போட்டியிட்டிருக்காங்க. அடிப்படையாக ராகுல் காந்தி அமேதியில் போட்டியிடாதது நிச்சயமாக ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அமேதிங்கிறது அவருடைய ராய்பரேலிங்கிறது ஃபேமிலி சீட்டு. ஆனால் பெரும்பாலான முறைகள் தாயார் சோனியா காந்தி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். ராகுல் காந்தி போட்டியிட்ட இடம் இல்லை. அமேதியில் ஒரு சேலஞ்சு வருது, ஸ்மிருதி இரானி இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை ராகுல் காந்தி அமேதியிலிருந்து போட்டியிட்டு பிரியங்கா காந்தி ராய்பரேலியில் போட்டியிட்டாருன்னா நிச்சயமாக அது காங்கிரஸ் கேடருக்கு பயங்கர உத்வேகத்தை கொடுத்துருக்கோம், ஒரு எலக்ட்ரிஃபை பண்ணியிருக்கோம் அவங்கள. நேற்று நைட்டு வரைக்கும் நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்ககிட்டயே சொல்லாமல் உங்கள் போஸ்டரு பேனரெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமேதியில் பெரிய லெவலில் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு ரோட் ஷோவுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணால் நிச்சயமாக வந்து என்ன ஆயிருக்குங்க? நான் ஒன்று கேட்குறேன். ஒரு வேளை ராகுல் காந்தி தோல்வி அடைந்திருந்தால் ஸ்மிருதி இரானியிடம் 2 முறை அவர் தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஜெனரல் எலெக்ஷனை தோத்துருக்குங்க. இவர் மட்டும் தோத்தா என்ன ஆயிட போகுது? உடனே வந்து ராகுல் காந்தி அரசியலுக்கு போயிருங்கன்னு காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறாங்களா? ஸ்மிருதி இரானியை எதிர்கொள்ற அளவுக்கு பலமான வேட்பாளரா நிறுத்தல அப்படின்றப்ப அந்த தொகுதியை பெரிதாக வந்து பெரிதுபடுத்தல, அவங்க கன்சிடர் பண்ணலையா அப்படின்றது இருக்கு இல்லையா? இவர்கள் இருவரில் யாரேனும் போட்டியிட்டு அது நிச்சயமாக ராகுல் காந்தி அமேதியில் போட்டியிடாதது நிச்சயமாக அவருக்கு இந்த விமர்சனங்களை தேடி தருவதில் எனக்கு பாஜக அவரை வந்து ஓடிட்டாரு அங்கிருந்து அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா அதுதான் அது, வேற எந்த காரணமும் இல்லை. ஒரு தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு படையினுடைய தளபதி வந்து போட்டியில் தோத்துருவோமோ போரில் தோத்துருவோமோ சரி சண்டைக்கே போவேனான்னு உட்கார முடியுமா? ஒரு நான் என்ன சொல்றேன், நல்ல வரவேற்பு இருக்கு, ராகுல் காந்திக்கும் வரவேற்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிரியங்கா காந்தி ரேபரேலியில போட்டிட்டு இருக்கலாம், ராகுல் காந்தி அமேதியில போட்டிட்டு இருந்தா இருவருக்கும் வெற்றி வாய்ப்பு ஊர்ஜிதமாயிருக்கும்னு சொல்றீங்க. நிக் ஆஃப் மொமெண்ட் வரைக்கும் அந்த முடிவை எடுக்காம இருவருக்கும் வெற்றி வாய்ப்பு ஊர்ஜிதம் நான் சொல்லவே இல்லை. இல்ல முன்னாடி சொன்னீங்க வெற்றி கிடைத்திருக்கும் நான் சொல்லவே இல்லை. சரி இல்ல, நான் சொன்னது தோல்வி அடைந்தாலும் மற்ற இடங்களில் அது காங்கிரசுக்கு நன்றாக அது பலன் கொடுத்திருக்கும். ஒருவேளை ராகுல் காந்தி அமேதியில் நின்று தோல்வி அடைந்தாலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மற்ற அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு அது பலன் கொடுத்திருக்கும். அவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் 5 பேர் எக்ஸ்ட்ராவாக வெற்றி பெறுவதற்கான ஒரு பலத்தை அது கொடுத்துருக்கும். பிரியங்கா காந்தி ராய்பரேலியில் நின்றால் நிச்சயமாக ஜெயிச்சிருப்பாங்க, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இப்போ ராகுல் காந்திக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் அவர் அமேதியை வந்து கைவிட்டதனால் பிஜேபிக்கு ஒரு டாக்கிங் பாயிண்ட் வந்துருச்சு. ஆனால் ஒரு விதத்தில் எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன்னா ஒரு நாளாவது பிரதமர் வந்து முஸ்லீம்களை திட்டாமல் அட்லீஸ்ட் ராகுல் காந்தியை திட்டிட்டு இருக்காரு. அதனால அட்லீஸ்ட் அந்த ஒரு அட்டென்ஷனாவது டைவர்ட் ஆகுதுங்கிற ஒரு கன்சலேஷன். இல்லாட்டி திருப்பி ஆனால் இன்றைக்கும் வந்திருக்காரு. காங்கிரஸ் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் கான்ஸ்டிடியூஷன், ஸ்நாச் தலித் ஓபிசி கோட்டா, ப்ரொவைட் ரிசர்வேஷன் டு ஜிஹாதி ஓட் பேங்க். இல்லை, ரொம்ப வருத்தம் அளிக்கிற பேச்சுக்களுங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதமர் இவ்வாறு பேச வேண்டுமா?
இல்ல இத்தனை என்ன விமர்சனங்களுக்கு அதாவது அப்புறமும் அதை விட பிரதமர் வருத்தம் அதே என்னன்னா பாணியத்தான் கையாள்றாருன்னா அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு விமர்சனங்கள் நாடு முழுக்க வந்திருக்கு. இல்ல அதுதாங்க எனக்கு வருத்தம் அளிக்குது. அவர் என்ன நம்புறாரு, இதனாலதான் ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு. அப்படின்னா அது அவர் மீது மட்டும் எனக்கு வருத்தம் இல்லை, அதை நம்பி ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க மீதும் வருத்தம் இருக்கு. அவங்களையும் சொல்லணும். ஏன்னா பிரதமர் வந்து ஒரு விஷயத்தை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும், இன்னைக்கு வந்து அவருக்கு 4 மீட்டிங், 4 பொதுக்கூட்டம், நாளைக்கு வந்து 4 பொதுக்கூட்டம், ஒரு ரோட் ஷோ. ஒவ்வொரு மீட்டிங்லையும் இதே மெசேஜை கொடுத்தா அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாக்களிக்கிறார்கள் என்றால் நம்ம இவரை மட்டும் தப்பு சொல்லி என்ன பண்ண போறோம்? அந்த மக்களையும் தப்பு சொல்லணும் இல்லையா? ஆனால் அது பண்ண முடியாது. அதனால இவர் இங்க பாருங்க, படித்த வாக்காளர்கள்லாம் நார்த்ல இருக்கிறவங்க வந்து சொல்றது அன்எம்ப்ளாய்மென்ட் எல்லாம் முக்கியமான விஷயமா எடுத்து பேசுறாங்க. இந்த மாதிரியான இஸ்லாமிய எதிர்ப்புக்கோ இல்ல மத ரீதியான பிரச்சாரங்களுக்கோ எல்லாமே அங்க வந்து வரவேற்பு இல்லைன்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க சொல்றது வந்து பெரும்பான்மையான வாக்காளர்கள் அந்த லிட்ரசி ரேட்ல கம்மியா இருக்கு. பெரும்பான்மையான வாக்காளர்கள் நான் சொல்லல, பெரும்பான்மையான வாக்காளர்கள் நான் சொல்லவே இல்ல. அந்த அடிப்படையில சொல்ல வரீங்களான்னு நான் கேக்குறேன். அவர்களுக்கு அளவுல வாக்காளர்கள் மேடம் ஒரு நிமிஷம், கணிசமான அளவுல வாக்காளர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற கருத்து திரு மோடி அவர்களிடம் இல்லாவிட்டால், தினமும் 4 பப்ளிக் மீட்டிங்லயும் போய் ஒரே விஷயத்த சொல்றாருன்னா நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதனால நம்ம வந்து அதை வந்து ஒரு ஃபேக்டரா நம்ம உறுதியா எடுத்துக்கணும். மிக முக்கியமாக இது ஒரு ஜனநாயக அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்திருந்தால் தேர்தல் ஆணையம் உறுதியாக இதற்கு இந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஜனநாயகமாக செயல்படும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாத நாடாக இந்தியா இந்த கடந்த 10 ஆண்டுகள் ஏற்கனவே பலவீனமாகி இருந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ கிட்டத்தட்ட இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். காங்கிரஸ் ஆட்சியில் எல்லாம் ஒழுங்காக செஞ்சாங்க, யாரையுமே பலவீனப்படுத்தலாம் இல்லை. அப்போவும் சிபிஐ வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க, எல்லா ஆளுநர்களை மிஸ்யூஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து அதை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அழிந்து விட்டன. அவ்வளவுதான். அதுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நபர் தினமும் 5 முறை 6 முறை பேசுவதை ஒரு கண்டிப்பு கூட கொடுக்காம அந்த நோட்டீஸுக்கு பதில் போச்சா 29ஆம் தேதி கூட நோட்டீஸ் பதில் கேட்டாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிறோம்னு வெச்சுக்கோங்க. ராமர் கோயிலை எடுத்து சொல்லி வாக்கு சேகரிப்பதை விட இஸ்லாமியர்களை தாக்கி வாக்கு சேகரிக்கும் பொழுது இந்து வாக்குகள் கன்சாலிடேட் ஆகுங்கிறது எவ்வளவு சரியான ஒரு நம்பிக்கையா இருக்கும் பாஜகவுக்கு? நாளுக்கு நாள் அந்த ராமர் கோயில் எதிர்பார்த்த அளவிற்கு அவர்களுக்கு அரசியல் பலன் கொடுக்கவில்லை. இது நான் வந்து 6 மாதம் முன்னாடி சொன்னது. ராமர் கோயிலை நம்பி அவங்க ஜெனரல் எலெக்ஷன்ல போனாங்கன்னா அது பலன் கொடுக்காது. ராமர் கோயில் பலன் கொடுத்தாச்சு. 25 வருஷம் அதுக்கு பலன் கொடுத்துருச்சு. கோயிலை கட்டுவோம், கோயிலை கட்டுவோம், கோயிலை கட்டுவோம். சரி, இப்போ கட்டிட்டீங்க, ஓகே. இப்போ அடுத்தது வாட் நெக்ஸ்ட்? அதனால தான் வந்து கியான்வாபி வாரணாசியில் இருக்கிற இது வந்து அவுரங்கசீப் பண்ணாரு. பிரதமர் கூட பேசுறாரு. காங்கிரஸ் வந்து அவுரங்கசீப் ஓட சப்போர்ட்டர்ஸுக்கு தான் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். கியான்வாபி கண்டுபிடிக்கணும், இல்லை கிருஷ்ண ஜென்மபூமி மதுராவில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி திருப்பி அதை வச்சு கொஞ்சம் பிளவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ ராமர் கோவிலிருந்து வாக்குகள் வராது என்பது உறுதியாக பலர் கணித்தது தான். அதனால தான் அவர் ராமர் கோயிலை பற்றி இப்போ எவ்வளோ பேசுகிறாரு ஸ்பீச்சில். முதல்ல ஆப்கி பார் 400 பார், அது ஒரு 2 வாரம் ஓடிச்சு, அது போயிடுச்சு. இப்போ சுத்தமாக அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் மோடிக்கு கேரண்டி, பிரதமருடைய கேரண்டி கொடுக்குறேன்னாரு, அது ஒரு 2 வாரம் 1 வாரம் ஓடிச்சு, அதுவும் விட்டாச்சு. இப்போ 2 வாரமாக காங்கிரஸ் வந்து உங்கள் சொத்தை எடுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இத்தகைய பிரச்சாரம் செய்வது சரியா? அது மக்கள் சிந்திக்கணும். இது நான் அவர் எலெக்ஷன் கமிஷன் இல்லை, அது வந்து இது ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையா செயல்படுது அப்படின்னு எவ்வளவு பேர் இந்தியாவில் நினைப்பாங்க? இந்த அளவிற்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது, கொஞ்சம் கூட ஒரு நடவடிக்கை எடுக்காத ஒரு தேர்தல் ஆணையம். அப்பதான் இதனால தான் மக்களுக்கு சந்தேகம் வருது. இதுல மட்டும்தான் பாரபட்சம் காட்டுவாங்களா? நாளைக்கு தேர்தல் முடிவில் என்ன மாதிரி பாரபட்சம் காட்டுவாங்க?
அதுலேயும் பாரபட்சம் காட்டலாமே. இதில் மட்டும்தான் பாரபட்சம் காட்டுவாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? அதனால தான் இந்த எலெக்ஷன்ஸ் தேர்தல் என்பது இண்டிபெண்டன்ட், ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஆக இருக்க வேண்டும். இந்த எலெக்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் அது ஃபேராக நியாயமாக நடத்தப்படும் தேர்தலாக ஒருபொழுதும் கருத முடியாது. ஓகே, ஹசீனா அவர்களிடம் கேட்போம், இணைஞ்சிருக்காங்க. ஹசீனா சையத், இணைந்தமைக்கு நன்றி. இப்போ ராகுல் காந்தி வந்து பயந்து அமேதியை விட்டு ரேபரேலிக்கு ஓடி இருக்கிறாரு, போருக்கு பயந்து ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜக முன்வைக்கிறத பார்க்குறோம். ஏன் ராகுல் காந்தி அமேதியில் போட்டியிடாம ரேபரேலியை தேர்ந்தெடுக்கிறாங்க? பிரியங்கா காந்தி இந்த தேர்தலிலும் தேர்தல் அரசியல்ல இல்லை, அவங்க களத்தில் பிரச்சார அரசியலில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எதற்காக காங்கிரஸ் இந்த முடிவு எடுத்திருக்கு? டரோ மத் அப்படிங்கிறது ராகுல் காந்திஜியோட ஸ்லோகன். எப்போவுமே சொல்கிறாரு அவர், பயப்படாதீங்கன்ட்டு. மற்றவங்கள பயப்படாதீங்கன்ட்டு அவர் பயந்து ஓடுற கேட்டகரியா இல்லை காங்கிரஸ் தான் பயந்து ஓடுற கேட்டகரியா? ஆங்கிலேயர்களை பார்த்தே பயப்படாதவங்க நாங்கள், மோடியை பார்த்தா பயப்பட போகிறோம்? இன்ஃபேக்ட் மோடி தான் பயந்து ஓடுறாரு. காஷ்மீரில் அவங்க கேண்டிடேட் எங்க? வேர் இஸ் தேர் கேண்டிடேட்? பிஜேபி கேண்டிடேட் இன் காஷ்மீர். 370 ஆர்டிக்கல் 370 எந்த அளவுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறாங்க. வேர் இஸ் யோர் கேண்டிடேட்? நீங்கள் ஏன் பயந்து ஓடுறீங்க? காஷ்மீர் இஸ் அன் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஒரு அங்கம் காஷ்மீர். எங்கே உங்களோட கேண்டிடேட்? எங்கே பயந்து ஓடுறீங்க? நாங்கள் பயந்து ஓடலை. அமேதி ரேபரேலியில் ஒரு ஒரு கனெக்டிவிட்டி காந்தி ஃபேமிலிக்கு இருக்குது. மேடமோட ஏஜோட காரணத்தினால சோனியா காந்திஜி அவர்கள் வந்து ராஜ்யசபா போர்ட்ஃபோலியோக்கு வந்துட்டாங்க. ராகுல்ஜி வந்து ரேபரேலியில் அந்த பாரம்பரிய தொகுதியை அவங்களோட குடும்பத்துக்கான அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு சிம்பாலிக்னஸ் உள்ளதாங்க அலகாபாத் ஹிஸ்ட்ரியிலேருந்து நேருஜி டைம்லேருந்து. ஸோ அதனால் வந்து அங்கே அவர் போட்டிடுறார். கேஎல் சர்மா அப்படிங்கிறவர் காந்தி ஃபேமிலிக்கு ரொம்பவே ரொம்பவே விசுவாசமானவர். இன்றைக்கி இல்லை, நேற்று இல்லை, சோனியாஜி எப்பெல்லாம் வந்து அங்கேருந்து எலெக்ட் ஆகிருக்காங்களோ ராகுல்ஜியும் சோனியாஜியும் எப்போவுமே பிஸியாக இருக்கிறதுனால அமேத்தியும் ரேபரேலியோட இன்சார்ஜ் அவர் பல வருட காலங்களாக நாங்களாம் மாணவர் காங்கிரஸ் பருவத்திலேருந்து அவரை பார்த்துட்ருக்கோம். எங்களோட அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் உள்ள பின்னாடி ஒரு கார்னரில் ஒரு ரூமில் இருப்பார். அவர் எந்த விஷயத்துலையுமே தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். வெறும் அமேத்தி ரேபரேலி அமேத்தி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாக்காளர்களோட பேருக்கு பேர் அவருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்கள் அவர் ரேபரேலியிலும் அமேத்திலையும் அவர் வந்து ஒரு பாப்புலர் லீடராக இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மாஸ் லீடராக இந்தியா முழுக்க பாப்புலராக அப்படின்லாம் இல்லை. பட் காங்கிரஸ் நிர்வாகிகள், அடிமட்ட நிர்வாகிகள்லேருந்து டாப் மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருக்குமே அவர்கிட்ட தெரியும். பட் எல்லாரோடுமே அவர் சகஜமாக ஒருங்கிணைந்திட மாட்டார். வெறும் அமேதி அண்ட் ரேபரேலி மக்களோட ஒருங்கிணைந்து அவர் செயல்படுவார். அதனால் வந்து அமேதி இந்த வாட்டி நாங்கள் வெற்றி பெற போகிறது உறுதி. பிரியங்காஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விருப்பம் வந்து மோர் ஆர்கனைசேஷனல் பாலிடிக்ஸ் பண்ணுறது. அதனால அவங்க ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து கேம்பெயினிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு அந்த பேச்சாற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால, அவங்களுக்கு மாஸ் அப்பீலிங்கும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ரோல் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. கேம்பெயினிங்கில் அவங்க வந்து அதிகப்படியாக இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ரோல் அவங்க வந்து கேரி ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் தான் ரொம்ப பயந்து போயிருக்காரு. இப்போ வந்து அயோத்தியா வந்து எடுப்பட போகிறதில்ல. எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்களை தாக்குவது, இப்போ வந்து ஒரு படி மேலே போய் பெண்களை தரக்குறைவாக பேசுவது, இஸ்லாமியர்கள் வந்து 6 குழந்தைகளுக்கு மேலே நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க, அதனால் உங்களோட நாட்டோட வளங்களெல்லாம் எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறது. மோடி அவர்கள் அவரோட குடும்பத்தில் 6 குழந்தைகளில் 3வது குழந்தை அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் வந்து மதவாதத்தை தூண்டுவது போல் ஒரு பாரத பிரதமர் பேசுவது அழகா அப்படின்னா வந்து அது புரியல. உலக அரங்குகளுக்குமே அது புரியல, யுஎன் போன்ற நேஷன்ஸுக்குமே அது புரியல. ஸோ ஒரு பாரத பிரதமர் அப்படிங்கிறவர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர். கான்ஸ்டிடியூஷனலாக வந்து நீங்கள் வந்து ஒரு எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் அப்படின் போது உங்களோட ப்ரோட்டோகால், உங்களோட அந்த நேச்சர், உங்களோட சுபாவம் அதெல்லாம் வந்து கட்சி தலைவர் அப்படிங்கிறத மீறி நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டராக நடந்துக்கணும். இந்த விஷயங்கள் தொடர்ந்து விமர்சனமா வைக்கப்பட்டுட்டு வரக்கூடிய விஷயம்தான். இப்போ இந்த தொகுதியில தேர்வை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஏன் நிக் ஆஃப் மொமெண்ட்ல வந்து அதை அறிவிக்கிறாங்க? அதற்கு முன்பே வந்து ஏன் ஒரு உறுதியா ரேபரேலியில இவங்க தான், அமேத்தியில இவங்க தான் ஏன் அறிவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அறிவிக்கணும்? ஸ்மிருதி இரானிக்கு எதிராக கிஷோரிலால் வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. ஸ்மிருதி இரானி யாரு? அவங்க யாருங்க?
சென்ற முறை ராகுல் காந்தியை தோக்கடித்த ஒரு வேட்பாளர். அதனால இருக்கட்டும். அமைச்சரா ராகுல் காந்திஜியை இருக்கிறவங்க, தோக்கடிச்ச increment வேட்பாளர்னா அவங்க என்ன பெரிய லீடரா, மாஸ் லீடரா? ஒரு நாடக நடிகையா இருந்தாங்க, அரசியலுக்கு வந்தாங்க. இல்ல அவங்களுடைய Click ஆயிட்டாங்க. personal evolution இல்ல, அப்ப என்னவானாலும் நீங்க இருக்கலாம். எப்படி அத மாதிரி கம்பேர் மக்கள் பண்ணலாம்? தேர்ந்தெடுத்து அப்ப தானே ராகுல் அவங்க காந்திஜி அமைச்சரா தோக்கடிச்சாங்க இருக்காங்க. அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய குவாலிட்டியா, அது ஒரு பெரிய கிரீடமா? அப்படி ஒண்ணு ராகுல் கிடையாதுல. காந்தி ஒரு அப்படி பெரிய பார்த்தா தலைவர். அவங்க வந்து ஒரு கேவலமான பெண் ஒரு அமைச்சர். நீங்க ஒரு பெண், நீங்க ஒரு பெண், ஒரு கேவலமான பெண் அமைச்சர். மணிப்பூர்ல பெண்கள் அப்படி நம்ம துயில் சொல்லக்கூடாது உரித்து- மேடம். எப்படி Personal சொல்ல நம்ம முடியாது? இது பண்ணக்கூடாது. எப்படி சொல்ல முடியாது? Political ஆ நம்ம மணிப்பூர்ல பேசுவோம். பெண்கள் துயில் உரித்து நடு ரோட்ல புடவை இல்லாம, துணி இல்லாம, ஒட்டு துணி இல்லாம நடு ரோட்ல பரேட் ஆக்கப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி எதனா பேசுச்சா? அப்படிப்பட்ட ஒரு பேசி மாண்பான இருக்கணும். பெண் தான் அவங்க. கண்டிப்பா என்ன பேசி இருக்கணும். பேசுனாங்க? அதுல என்ன மாற்று கருத்து இல்ல. பேசுனாங்க? இது ஒரு குவாலிட்டியா? ராகுல் காந்திஜியை எதிர்த்து ஒரு இவங்கன்னா அது ஒரு குவாலிட்டியா? அப்ப கேஎல் சர்மாக்கு நிறைய குவாலிட்டி இருக்குங்க. அவரோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியுமா? இவங்க வந்து ஒரு பாப்புலர் ஃபிகர், ஒரு சினிமாட்டிக் ஃபிகர்ன்றதால உங்களுக்கு தெரியுது. கேஎல் சர்மா ஆர்கனைசேஷனலி ஹி இஸ் a popular figure among காங்கிரஸ் லீடர்ஸ். எங்களுக்கு தெரியும் அவர் யாருன்ட்டு. 40 ஆண்டு கால உழைப்பு அவரோடது எங்கன்னு எப்படின்னு எங்களுக்கு தெரியும். யூபிஏ 1ல எப்படின்னு தெரியும், யூபிஏ 2ல எப்படின்னு தெரியும். அப்போ இளைஞர் காங்கிரஸ்ல ஸ்மிருதி நாங்க இரானி இருந்தப்போ அவர்களை அவர் எந்த தோற்கடிக்க அளவுக்கு பாடுபட்டிருக்கார் கட்சிக்காகன்னு எங்களுக்கு தெரியும். கேஎல் சர்மாவே போதுமானவர் அப்படின்னு நினைச்சுதான் போதுமானவர், எங்களுக்கு சரியான போதுமானவர். தேர்வா அந்த தொகுதியில நிறுத்தி இருக்கீங்க எங்களுக்கு அப்படிங்கறத போதுமானவர். புரிஞ்சுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் போதுமானவர் அவரு. அது மக்கள் முடிவு செய்வாங்க. ஸ்மிருதி இரானி வேணுமா, கேஎல் சர்மா வேணுமான்ட்டு. எங்க காங்கிரஸ் கட்சி சார்பா அவர் தான் வேட்பாளர். என்ன இதுனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ரூல்ஸ் இருக்கா இல்ல நீங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண கூடாது அப்படினுட்டு? இல்ல, இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. எங்களுக்கு சட்டன் சாணக்கியத்தனம் இருக்கு, வியூகங்கள் இருக்கு. எதிர்க்கட்சிகள் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்க ஆப்போசிட் கேண்டிடேட் போடக்கூடாது. அதுதான் என்ன லாஸ்ட் வியூகம்? மினிட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். this is not a matter for இல்ல conversation. நிறுத்தினாலே ஜெயிப்பாங்கங்கற கேண்டிடேட்னா அப்புறம் ஏன் மேம் லாஸ்ட் மொமெண்ட் அது எங்க வரைக்கும் வெயிட் இஷ்டங்க. பண்ணுவாங்க? யார அது நிறுத்தினா எங்க நீங்க தான இஷ்டம். ஜெயிக்க போறீங்க. அது எங்க உட்கட்சி இஷ்டம். அது எங்களோட இஷ்டம். அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு எதுனா எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்கா இல்ல ரூல்ஸ்ல இருக்கா? அப்படி இல்ல அப்ப காஷ்மீர்ல இன்னும் அவங்க கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணலையே பிஜேபி. அதை பத்தி ஒரு விவாதத்துக்கு போலாமா? ஆர்டிகல் 370 இவ்வளோ சக்சஸ்ன்றாங்க. இந்திய தேசிய கொடியை நாங்க வந்து காஷ்மீர்ல பறக்க விட்டுருக்கோன்றாங்க. ஆர்எஸ்எஸ் ஓட தலைமையகத்துல நாக்பூர்ல பறக்க வைக்கிறதுக்கு வக்கில்ல. காஷ்மீர்ல வந்து இந்திய தேசிய கொடியை பறக்க வச்சிருக்கின்றாங்க. ஒரு கேண்டிடேட் போட வக்கில்ல. இவங்க சொல்றாங்க ராகுல் காந்திஜி வந்து ஓடி போறாரு அப்படின்னுட்டு. ஓடி போற ஜாதி நாங்க கிடையாது. ஆங்கிலேயர்களை துரத்தி துரத்தி விரட்டின ஜாதி. அதே மாதிரி தான் எங்களுடைய ஜாதி இந்தியா அப்படிங்கிற ஜாதி. உங்களுக்கு வேணா 1000 ஜாதி இருக்கலாம். இஸ்லாமியர்களை தாக்கலாம், நீங்க கிறிஸ்தவர்களை தாக்கலாம், நீங்க வந்து பட்டியலினத்தவர்களை தாக்கி பேசலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த நாட்டுக்காக நீங்க என்ன பண்ணன்ட்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சொல்லணுமா, வேலை வாய்ப்பு பத்தி சொல்லணுமா, ஒண்ணும் இல்ல. பெண்களை பத்தி சொல்லணுமா, தேவையில்லாம தாலிகளை பத்தி இழுப்பீங்க. தாலியை வந்து காங்கிரஸ் ஆட்சியில வந்து உங்களோட தாலியெல்லாம் பிடிச்சி வித்து தின்றுவாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பேச்சா பாரத பிரதமருக்கு? 60 ஆண்டு காலமாக நாங்க ஆண்ட காலங்கள்ல பெண்களோட தாலியை வித்து தானே தின்னுட்டு இருக்கோம். இந்த நாட்டுக்காக தன்னுடைய பொட்டு தங்க விடாம அத்தனை தங்கத்துமே போர் டைம்ல வந்து தானம் பண்ணவங்க இந்திரா காந்திஜி. இந்த நாட்டுக்காக தாலியை வந்து பிரதமராக இப்படிதான் பாகிஸ்தான் விரும்புதாமே, அப்படியா மேடம்? காலிக் ஆப்கானிஸ்தான் கூட தான் விரும்புது, யூகே கூட தான் விரும்புது, யூஎஸ் கூட தான் விரும்புது, ஜெர்மனி கூட தான் விரும்புது. இவர் போய் ஷேக் எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாருல மோடி. அப்ப அவரை விரும்பலையா? ஷேக்க போய் யூஏல துபாயில வந்து ஃபண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு அந்த பிசினஸ் டீலுக்காக போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்ப இவரை விரும்பலையா ஷேக்குகள்லாம்? அப்போ அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாரு? ஆப்கானிஸ்தான்ல போய் கோவில் திறக்கிறாரு. அப்ப இவரை விரும்பலையா? அப்ப அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் வந்து இவரை விரும்புதில்ல. ராகுல் காந்திஜியை விரும்புறதுல என்ன தவறு? மோடி அவர்களே உங்களை தான் உலக நாடுகள் விரும்பவில்லை. நுபுர் சர்மா ரிமார்க்ல ப்ராஃபிட் முகமது பத்தி நுபுர் சர்மா கேவலமாக பேசும்போது, நுபுர் சர்மா கேவலமாக எதிராக அவர் வெறுப்பு பேச்சு பேசுறாருன்னு சொல்றீங்க. ஆனால் எந்த ஒரு இஸ்லாமிய நாடுமே வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே. என்னது என்ன சொல்றீங்க? மோடி அவர்களை வந்து அரபு நாடுகள், உலக நாடுகள் விரும்பல அப்படின்றீங்க மேடம். இங்க மோடி அவர்கள் நுபுர் சர்மா இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுறாங்க, அது அதிருப்தியில் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எந்த ஒரு இஸ்லாமிய நாடு வரைக்கும் ப்ராஃபிட் முகமது பத்தி பிஜேபி சார்ந்த நுபுர் சர்மா வந்து கேவலமான ரிமார்க்ஸை வந்து உறுதித்துற போது உலக அரங்குகள் இன்க்ளூடிங் திஸ் அரபிக் கண்ட்ரீஸ் இவரை வந்து வார்ன் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ட்டு அது அப்போ மேடம். இப்போ எலெக்ஷன் அப்போ என்ன எலெக்ஷன் அரபுகளா வந்து எலெக்ஷன் நடத்துறாங்க. திஸ் இஸ் இந்தியா மேடம், டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்க அரபு நாட்டுக்காரங்களுக்கு என்ன மேடம் வேலை? அவங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து ராகுல் காந்தியை நாங்க விரும்புறோம்ட்டு அவங்க சொன்னாங்களா? இவங்க உளவுத்துறை இவருக்கு சொல்லுச்சா?
பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு விரும்புதுன்னு இவங்க உளவுத்துறை சொல்லுச்சா? அப்ப நம்ம ரா வந்து அவங்களோட பாகிஸ்தானோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா? இவரா ஒரு கட்டுக்கதையை வந்து அவிழ்த்து விடுவது, போய் பேசுறது அழகா 15 லட்சம் அக்கௌண்ட்ல கொடுத்துருவோம், பெண்களுக்காக நாங்க வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் என்னன்னு சொல்ல வேண்டியது, பிரிஜ் பூஷனுக்கு எம்பி சீட் கொடுக்க வேண்டியது, சாக்ஷி மல்லிகோட கற்பழிப்பாளர் அவர் மேல கேஸ் இருக்கு, எம்பி சீட் கொடுக்க வேண்டியது, அவர் மேல எஃப்ஐஆரே போடுறது கிடையாது, டெல்லி போலீஸும் போடல, இவங்க போடல, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க, இவங்க போடல, மறுபடியும் அவருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. பிரஜ்வல் ரேவண்ணா கேவலமானவன், கடுமையான காம கொடரன், 2906 வீடியோக்கள் பெண்களை குழந்தைகளை பாட்டி வயசுல இருக்க பாட்டிய அம்மா வயசுல இருக்க அம்மாவை ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஓத் எடுக்கிறோம். ராக்கி ரக்ஷா பந்தன் கட்டுறது நார்த் இந்தியால தான் அதிகம். அப்படிப்பட்ட பாரத பிரதமர் இப்படிப்பட்ட காம கொடூரனை பத்தி தெரிந்தே அவங்களோட கட்சியில இருந்து தேவராஜா கவுடா அவர்கள் பிரஸ் மீட் நடத்தி இருக்கிறாரு. ஜனவரி 11ஆம் தேதி இதை பத்தி தெரியப்படுத்திருக்காரு அவங்களுக்கு தலைமைக்கு. அப்படி தெரிந்தே அவருக்கு வந்து அந்த அந்த காம கொடூரனுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண வராரு பாரத பிரதமர். ஏப்ரல் 14ஆம் தேதி. அது எப்படி ஏன்னு கேட்போம். திரு தங்க வரதராஜன் பதில் சொல்லுங்க. ஸ்மிருதி இரானியை தோற்கடிக்கிறதுக்கு அவங்களுடைய KL சர்மா போதாதா? எங்களுடைய கேண்டிடேட் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அவரே போதுமானவர். அவங்களுக்கு வந்து ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோனா நிக்கணும்னு அவசியம் கிடையாது, நாங்க ஏன் பயப்படணும்னு கேக்குறாங்க. நான் யாரும் நெறியாளர் உங்களை தவிர வேற யாரும் குறுக்கிடக்கூடாது என்பது வேண்டுகோள். எல்லாரும் பேசுறப்ப நான் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். குறிப்பா வந்து சகோதரி ஹசீனா அவர் நிறைய தொலைக்காட்சியில எல்லாரும் குறிப்பிட கூடாதுன்னா ஆடியோல பிரச்சனை இருக்கு, அவர் பாயிண்ட் பேசி இருக்கோம். நான் உங்களுக்கு நேரம் தரேன். ஒரு பிரெடிக்ஷன் பண்ணி குறிக்கிடாதீங்க, பண்ணாதீங்க. நாங்க கிடையாது. அவர் சொல்றத சொல்லிட்டு மேடம் பொறுமையா இருங்க. அவர் ஆடியோல பிரச்சனை குறிப்பிட சொல்றாரு, உங்களை சொல்லட்டும். என்னைய பர்టిక్యులரா குறிப்பிட சொல்றாரு. இல்ல அது அததான் சொல்றேன், உங்களதான் சொல்றேன். நான் பேசுறப்ப நீ குறிக்கிட வேண்டாம். உங்களுடைய நான் குறிப்பா குறிப்பிட வேண்டாம். நான் வெச்ச கேள்வி உங்களுக்கு நினைக்கிற தங்க வரதராஜன் இல்ல மேடம், அதாவது நினைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பொதுவான எல்லா நான் பேச வர்றது அதாவது சொல்றதே அவங்களுக்கு தான். அடிக்கடி எல்லா தொலைக்காட்சியும் இதுல இது நடத்துறாங்கிறது தான் உங்கள்ட்ட சொல்ல வரேன். வேற ஒண்ணுமே கிடையாது, நடத்துறாங்க. வேற ஒண்ணு தனிப்பட்டது. இப்ப கேள்வி வார், அதாவது வயநாடுல ஏன் ராகுல் காந்தி நிக்கல அப்படின்னு சொன்னா, வயநாடுல வந்து நின்றுட்டு திருப்பி ஏன் நீங்க வந்து அமைதியில் நிக்காம போய் நீங்க வந்து ரேபிள் நிக்கிறான்னு சொன்னா, அவருக்கு உண்மையாகவே வயநாடுல உறுதியா ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது என்பதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. சரி, ரைட். 2 இடத்துல போட்டியிலாங்கிற உரிமை உண்டா? நிச்சயமாக உண்டு. எங்களுடைய பாரத பிரதமர் கூட பார்த்தீங்கன்னா 2014 வாரணாசிலே போட்டிட்டாரு, வதரெல்லாம் போட்டிட்டாரு. அதன் பிறகு 2019 ஒரே தொகுதியில் வாரணாசியில் மட்டும் போட்டிட்டார். இப்போ போட்டியில் தப்பே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அமைதியில் அவர் வந்து போட்டியிடாமல் ரேபரேலியில் போட்டிடுறாங்கன்னு சொன்னால் பாரத பிரதமர் குற்றச்சாட்டில் எந்த விதமே கிடையாது. உண்மையிலே இந்த குற்றச்சாட்டு உண்மை. சோனியா காந்திக்கு அச்சமா? நிச்சயம் அச்சம். நிச்சயமாக ரேபரேலியில் அவர்கள் வெற்றி கிடைக்காது என்று தெரிஞ்சுட்டு தான் அந்த அம்மையார் அவர்கள் வந்து ராஜ்யசபா மூலமாக வந்தா. உடல்நிலை காரணம் கட்டலாம், அது வேறு விஷயம். நீங்கள் அதுக்கு போய் நிர்மலா சீதாராமனுக்கு ஒப்பிடக்கூடாது. நிர்மலா சீதாராமன் இதுவரை எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் நேரடியான தேர்தலில் இது ஒன்றும் நின்னதே கிடையாது. அதனால வந்து சோனியா காந்தி அவர்கள் பல பேர் இருக்காங்க, இவங்களுக்கு வயது காரணமாக போட்டியிடல, நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் கூட ஒப்பிடக்கூடாதுன்னு அவங்களே சொன்னாங்க, காசு இல்லன்னு. இது ஒரு ஜனநாயக நடைமுறை. நீங்க சோனியா காந்தி அவர் 2004 2009 எல்லாம் 2014 2019 எத்தனை தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர. அதுதான் அந்த இடத்துல நானே கேட்கிறேன், வர பதிலுக்கு வர. அடுத்தது அமேதியில வந்து ராகுல் காந்திக்கு வந்து போட்டியில் என்று சொன்னா நிச்சயமாக அது அச்சம்தான், அது மாற்று கருத்தே கிடையாது. அவர் தோப்பார். ஏன் தோப்பார்னு சொன்னா, அவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நீங்க 3 முறை இருந்திருக்காரு அமேதியில. அவர் என்ன பர்ஃபார்ம் கொடுத்தாரு மட்டும் நீ பாருங்க. நீங்க அதனாலதான் ஒரு பிடிஐ கொடுத்த நிறுவனம் வந்து ஏன் அவர் தோத்தாருன்னு அந்த ஆய்வுப்படுத்தி சொல்றப்ப, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த அமைதிக்கு அவர் எதுவுமே செய்யல. நீங்க வந்து உதாரண மின்சார இணைப்புன்னு பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற மின் கனெக்ஷன் 16% தான் அங்க இருந்துச்சு. நீங்க இவர் வந்த பிறமணிக்கு நம்முடைய சகோதரி சிமிர்தானி வந்த பிறகுதான் கிட்ட 1.5 லட்சம் வீட்டுக்கு அங்க கனெக்ஷன் மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரம் கிடையாது, 4 லட்சம் வீடு மோடி வீடுங்க கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, 3 லட்சம் குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம்
அங்க வந்து செய்தது சுமித்ரா ராணி அவர்கள். இதை இவர் வந்து ஜெயிப்பாரு, பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர், பாரம்பரிய கட்சி ஜெயிச்சுட்டு மக்களை வந்து கவனிக்கல, மக்களோட இணக்கமா இல்ல. அது மாத்திரம் இல்ல, முதலாவதாக சுமித்ரா ராணி இவர் கேஸ் விலை உயர்வுன்னு சொல்லி என்னென்னமோ விதமான போராட்டங்கள்லாம் பண்ணினாங்க. ஆனா அவங்க ஒரு நாளாவது அவர்கள் உங்க பாஜக அரசிடம் இதனால பெண்கள் பாதிக்கப்படுவாங்க, குடும்பங்கள் அவதிப்படும், அந்த விஷயத்தெல்லாம் முன்னிறுத்திருப்பாங்களா? பெண்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது, பெண்களுக்கு எதிரான விவகாரங்கள், அதை பத்தி எல்லாம் பேசி இருக்கிறாங்களாங்கிற கேக்குறாங்க. அதாவது அதே போல மருத்துவக் கல்லூரியும் இன்னைக்கு வந்து சுமித்ரா ராணி தான் கொண்டு வந்திருக்காங்க. கிராமமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதிகமாக பேர்ப்பாங்கன்னு சொன்னா அது சுமித்ரா ராணி அவர்கள் தான். இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், இந்த பிரச்சாரத்தை தான் ரேபரேலி மக்கள்கிட்ட கொண்டு போவோம். இதே அங்கே அமைதியில் செய்யாதவர் நாங்கள் சொல்ல வயநாட்டில் ஒன்றுமே சொல்லணும். யார் சொல்கிறா? ஆணி ராஜா கம்யூனிஸ்ட் சகோதரி போட்டிடுறாங்க, அவங்க திரு ராஜா அவருடைய ஒய்ஃபு. அங்கேயும் ஒன்றும் செல்லவும் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பிரச்சாரமும் ரேபரேலியில் எதிரொலிக்காதா? அப்போ அங்கே உள்ள வாக்குகள் நினைச்சு பார்க்க மாட்டாங்களா? அப்போ இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சரியா செய்யலன்னு சொன்னா இப்போ எப்படி ஒரு தலைவரை வந்து செய்ய போறேன்னு கேட்பாங்க. இதுதான் உண்டு. இதுதான் ரேபரேலியில் ராகுல் காந்தி தோற்கதற்கு அமைதியும் வந்து அமைதியில் செய்ய தோல்வி முகம் தான் இருக்குது. அவருக்கு பெரிய வரவேற்பு இல்லைன்னா போற இடமெல்லாம் திரு மோடி அவர்கள் ஏன் ராகுல் காந்தியை பத்தி பேசணும், ராகுல் காந்தி வெற்றி பெறணும்னு பாகிஸ்தான் விரும்புது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களை ஏன் வைக்கணும், ராகுல் காந்தின்னு மையப்படுத்தி எல்லா மேடைகள்லயும் ஏன் பாஜக தலைவர்கள் பேசணும்? அப்ப பயம் இல்லைன்னா நினைக்கிறீங்க? சரியான கேள்வி கேட்டீங்க. ஏன் பேசினார்னா, சௌத்ரி பவாத் ஹுசைன் என்ற ஒரு முன்னாள் அமைச்சர், பாகிஸ்தான் அமைச்சர், மோடியை கடுமையாக இந்த நாட்டுடைய பிரதமரை விமர்சனம் பண்ணி ராகுல் காந்தி வரணும் அப்படின்னு விருப்பப்படுறார். அப்ப ராகுல் காந்தி வந்தா என்னென்ன இருக்கும் பாகிஸ்தானுடைய அமைச்சர் விருப்பப்படுறப்ப அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதில் சொல்றார். யாரு வேணாலும் சோசியல் மீடியால என்ன வேணாலும் போடலாம் சார். மேடம், ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வின்னு சொன்னா அதுக்கு ஒரு எதிர்வினை உண்டு. அப்ப ராகுல் காந்தி வந்து பேசுற பேச்செல்லாம் கடந்து போயிட முடியாது. அப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றீங்க, மத ரீதியான பிரச்சாரத்தை மோடி எடுக்கிறார். மத ரீதியான பிரச்சாரத்தில் எங்கேயுமே எடுக்கல. நீங்க வந்து நாங்க மத ரீதியான இடஒதுக்கீடு கொடுப்போன்ற இடத்தை பின்பற்றுறீங்க. நீங்க கர்நாடகால வந்து ஓபிசி பட்டியலில் வந்து இஸ்லாமியில சேர்த்திருக்கீங்க. இது சட்டம் மீது அம்பேத்கர் இல்ல, அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க அதாவது நம்ம காங்கிரஸ் தலைவர், உத்தரப்பிரதேச தலைவருடைய சகோதரி, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓட்டு ஜிகாத்னு சொல்றாங்க. அப்போ ஓட்டு ஜிகாத் என்பது அதுக்கு பதில் சொல்லிதுன்னா உங்க நாட்டில் இந்த கலாச்சாரத்துல காங்கிரஸ் கடைபிடிக்குது, இந்த நாட்டு ஆபத்துன்னு சொல்றாரு தவிர இஸ்லாமியர்கள் எதிர்த்து அவர் என்ன பேசுறார்? இவரை சொல்ற கருத்து பதில் சொல்றார். இந்த நாட்டை எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களை எல்லாம் இதெல்லாம் எடுத்து எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. 2006 மன்மோகன் சிங் சொல்லி இருக்கிறாரு. அதே போல சொல்லவே இல்லைங்க. அதுல வந்து ஓபிசி விமன் எல்லாத்தையும் எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணாருங்க. ஏப்ரல் 6 தெலுங்கானாவுல ராகுல் காந்தி பேசுறது என்ன சார் பேசுறேன் சொல்லுங்க சார். மன்மோகன் சிங் பத்தி சொன்னீங்க. ஒவ்வொரு வீடா ஸ்கேன் பண்ணுவோம். இருங்க சார், நீங்க குறிக்கிறப்ப நான் குறிக்கிடல, நீங்க தப்பா சொல்றீங்க சார். மன்மோகன் சிங் கிளாரிஃபிகேஷன் ஒரு வீடா ஸ்கேன் பண்ணுவோம், சமூக பொருளாதார கணக்கெடுப்போம், இதெல்லாம் எடுத்து அப்படின்னு சொன்னா அதுதான் சொல்ற பிரதமர். சமூக பொருளாதார கணக்கெடுத்தாதானே சார் எல்லாத்துக்கும் சரிசமமாக போய் சென்று சேரும். பொருளாதார பகிர்வு, அதிகார பகிர்வு, இல்ல நீங்க என்ன விஷயங்களுக்கெல்லாம் எதிரானதா பாஜக? நீங்க வந்து நாங்க எப்ப அந்த கணக்கே எடுக்காம இடபிள்யூஎஸ் நீங்க கொண்டு வருவீங்க, கணக்கெடுத்து பார்த்து பகிர்ந்து கொடுக்கறேன்னு சொன்னா தப்புன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? அதை எப்படி திருச்சி பேசுறீங்க பாருங்க. ஓபிசி இருந்து பறிச்சு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னா அவங்க அண்டர் ரெப்ரசன்டேஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டியதுதான் நியாயம். அதுதானே ஜனநாயக முறை. இல்ல மண்டல் கமிஷன் கொடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எஸ்சி எஸ்டி ஓபிசி 50 விழுக்காடு உச்சவரம்பை மீறி இவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு தேர்தல் ஒட்டுமொத்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையினுடைய உள்நோக்கம் அதுதான். நீங்க உங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி நீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த பொறுக்கை பொருள் இல்ல மேடம்.
சார் அது நாங்க சொல்றோம். நீங்க பாரா 6 என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஒப்பந்தத்துக்கு தனி முக்கியத்துவம் எப்படி கொடுக்க முடியும்? ஒப்பந்தம் என்பது ஆன்லைன் சார். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பாஜகல இஸ்லாமிய பிரிவு இல்லையா, இஸ்லாமிய தலைவர்கள் இல்லையா? நீங்க இஸ்லாமியர்களுக்கு என்னதான் சார் செய்வீங்க ஆட்சிக்கு வந்தா? சார் இந்த நாட்டுல நாங்க சொல்றேங்க 140 கோடி பேரும் சமங்க. இன்னைக்கு நான் சொல்றேங்க முத்தலாக் சட்டை சட்டத்தை ஏத்த யாருங்க? இந்த சாப்பாடு வழக்குல ஜீவனாம்சம் கிடைக்காம ராஜீவ் காந்தி EWS மட்டும் மற்ற எந்த ஜாதியரையும் இல்ல ஏதாவது ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியும். ஒரு கேள்வி கூட EWS வேற. EWS அது உயர் ஜாதின்னு நீங்க எப்படி கணக்கு எடுத்துக்க முடியும்? இரு நான் கேள்வி கேக்குறேன். EWS என்பது யாருங்க மேடம்? இருங்க மேடம். தமிழ்நாட்டு மொத்தம் 70 ஜாதி. தமிழ்நாட்டை எடுத்து 70 ஜாதியில பிராமின் ஒரே ஒரு ஜாதி தாங்க உயர் ஜாதியில வருது. பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா முடி திருத்தம் செய்வது கூட அந்த ஃபார்வர்ட் கமிட்டில வராங்க மேடம். நீங்க உதாரணத்துக்கு வச்சீங்க லிங்காயத்து ஒக்காலிக்க சமுதாயம் இல்ல ஒரு நிமிஷம் சார். ஹலோ, அதாவது அது மாதிரி பல சமுதாயங்கள் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்க? பிராமின்ற மாதிரி ஃபார்வர்ட் காஸ்ட் கிடையாது. பொருளாதாரத்தில் நடிச்ச அத்தனை யாரெல்லாம் இது வரலும் எந்த விதமான இடஒதுக்கீடு பெறாதவர்கள் அதுக்கான வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்களே தவிர பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தா அவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கொடுத்துடவே கூடாது. ஏன்னா அப்ப மட்டும் எல்லோரும் சரிசமம்ங்கிற பார்வையில பாப்பீங்க. அப்படிதானே சொல்ல வரீங்க? நம்ம அரசியல் சாசனம் வந்து சார் எங்கள் மோடி பாஜகவுடைய நோக்கம் என்பது 140 கோடி மக்களும் சமம். இதுதான் இப்ப முத்தலாக் சட்டம். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கு இன்னைக்கு முத்தலாக் சட்டம் கொண்டு வந்து சம உரிமை பெற்றது நரேந்திர மோடி. நீங்க அடுத்த பொது ஷிப்ட் வரட்டும், அதுலயும் என்ன பண்றீங்க? இஸ்லாமியர் பாதங்கறீங்க. நாங்க சொல்றோம் இந்து வாரிசு உரிமை சட்டம் எப்படி பெண்களுக்கு வழிவகுத்திருக்கிறதோ அதுல அதே போல பொது ஷிப்ட் சட்டத்தில் இஸ்லாம் அரசு அதிகாரங்கள்ல அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ரெப்ரசன்டேஷன் மிக குறைவாக இருக்கு அப்படிங்கறதா சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டும் சொல்லி இருக்குது. நீங்க உண்மையாலுமே இஸ்லாமியர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய கட்சியாகவும் ஆட்சியாகவும் இருந்திருந்தா அதுக்கு ஏதாவது முன்னெடுப்பு செஞ்சு செயல்படுத்தி இருப்பீங்க. ஆனால் வெளிப்படையாகவே வந்து தெரிகிறது இஸ்லாமியர்களை ஒதுக்கி விட்டு தான் அரசியல் செய்யணுங்கிறது உங்க நோக்கமா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்ற விஷயங்கள் புலப்படுத்துகிறது. அது உங்களுடைய தவறான புரிதல், உங்களுடைய தவறான எதிர்கட்சியோட தவறான குற்றச்சாட்டு. நான் அப்படி சொல்லல. இன்னைக்கு கேஸ் இன்னைக்கு அரசு திட்டங்கள் அத்தனை கேஸ் இணைப்பா இருக்கலாம், கழிப்பறையா இருக்கலாம், இன்னைக்கு குடிநீர் இணைப்பா இருக்கா, எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 140 கோடி மக்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. அதனால இது இந்த மாதிரி வேற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ண வேண்டாம். அது மக்கள் நம்ம தயாரா இருக்க மாட்டாங்க. பல தரவுகள் வந்து பொருளாதாரத்துல எவ்வளவு இந்தியா வந்து இந்த 10 ஆண்டுகள் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற பல தரவுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம அதை பத்தி இன்னொரு விவாதத்துல பேசுவோம். நான் மதுர் சத்யா அவரிடம் பார்வையை வாங்கிட்டு வந்துடுறேன். மதுர் சத்யா, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ ராகுல் காந்தி வந்து அமேதியில போட்டியிடாதது, ராகுல் காந்தி போட்டியிட்டு தான் அந்த தொகுதியில ஜெயிக்கணும்னு இல்ல, எப்படி நேச்சுரலா அவங்க ஒரு மோடி அலைன்னு பிரச்சாரம் பண்ணாங்களோ அது மாதிரி ராகுலுக்கு என்ற ஒரு அலை இருக்குது. யாரை நிறுத்தினாலும் அங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில KL சர்மா நிக்க வைக்கப்பட்டிருக்கிறாரா, இல்லைன்னா ஸ்மிருதி இரானி ஒரு பலம் வாய்ந்த போட்டியாளராக இருப்பாங்க, நம்ம ரேபரேலியில போட்டியிடணும்னு ராகுல் நினைக்கிறாரா? அப்படின்னா வயநாடே நேச்சுரலா ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னா எதுக்கு இன்னொரு தொகுதிக்கு போகணும்? இது போல பாஜக வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் காங்கிரஸோட வியூகத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வைக்கிற வாதமும் ஒரு ஆர்பிட்ரி சென்டிமெண்ட். நீங்க சொல்றது சரியா இருக்கலாம், நான் சொல்றது சரியா இருக்கலாம் அப்படின்னு இதுல திட்டமான எந்த ஆக்ஷன்ஸ் வச்சு முடிவு எடுக்கிறது கிடையாது. எல்லாருமே இப்ப பாஜக தலைவர்களை ஒத்துக்கிறாங்க. 2014 மோடியே வடோடரம் வாரணாசியிலும் போட்டிட்டாரு அப்படின்னா மோடிக்கு பயம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவரு இது ஒரு சிம்பாலிக் தாங்க. நார்த்ல ஒன்று நிற்கிறோம், சவுத்தில் ஒன்று நிற்கிறோன்னு ராகுல் காந்தி இஸ் சென்டிங் அ மெசேஜ், அவ்வளோதான் இல்லையா? அதற்கு மேலே இப்போ அவங்க குற்றம் சாட்டுறாங்க இல்லையா, அமேத்திலேருந்து அவர் பயந்து ஓட்டாருன்னு. அந்த வாதத்தில் வந்து ஒரு இது இருக்குது, ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். அதில் இருக்கிற லாஜிக் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இப்போ இந்த தரப்பில் வைக்கிறாங்க இல்லையா, ராய்பரேலி அவங்களோட பாரம்பரியமான சீட்டு, ப்ளஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து வயசாயிடுச்சு, அதனால் அந்த சீட்டை அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுல அந்த சென்டிமெண்ட்லேயும் உண்மை இருக்குது. ஸோ இப்போ யார் சொல்கிறது வேணாலும் ஓகே. அதே போல் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, கிருஷ்ணலால் சர்மா வந்து காங்கிரஸில் இருக்கவங்களுக்கு தெரியும், நார்த் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், அவர் காந்தி ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமானவர், பல தேர்தல்களை அவர் கையாண்டவர்னு தெரியும். அதனால் அமேத்தியில் அவர் ரொம்ப டம்மி கேண்டிடேட்லாம் கிடையாது, அவரும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான். என்ன பாப்புலர் கேண்டிடேட் கிடையாது.
ஆனா இப்போ நண்பர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, போற போக்கில் சொன்னாரு 4.5 லட்சம் வீடு ஸ்மிருதி இரானி கட்டி கொடுத்துருக்காங்கன்னாரு. அங்க ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டவங்களே 9,42,000 பேர் தான். 4.5 லட்சம் வீடு எப்படி கட்டி கொடுப்பீங்க? ஒவ்வொரு ஆளுக்கும் 2 வீடு கட்டி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அந்த அதிசயம் நடந்த ஸ்மிருதி இரானி பிரைம் மினிஸ்டர் கூட 20 லட்சம் வாக்காளர்கள் இப்போ இருக்காங்க பயம் அப்படிங்கிறது. இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். 4.5 லட்சம் கோடி வீடுன்னு நீங்க தான் சொன்னீங்க. அமேத்தியில மட்டும் ஸ்மிருதி இரானி வந்து கட்டி கொடுத்துருக்காங்கன்னு இல்ல, 4 லட்சம் வீடு 20 லட்சம் வாக்காளர்கள். இல்லைங்க, ஓட்டு போட்டது 9 லட்சம் வாக்காளர் தான். சரி, 4.5 லட்சம் 20 லட்சம் இருந்தால் கூட எப்படி 4.5 லட்சம் கட்டி கொடுப்பீங்க? எல்லா குடும்பத்தும் கட்டி கொடுத்துட்டீங்களா? அங்கே தெரில. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கு பயம் அப்படிங்கிறது வந்து பெர்லினில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்த்தோன்னே ஓ மை காட் அப்படின்னு ஓடி போனவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த தேர்தல் அரசியல் ராகுல் காந்திலாம் வேணாம், மோடி சும்மாவே அச்சத்தில் இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா சுமன் ஸ்ரீராமன் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து முஸ்லீம் லீக் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மோடிக்கு கேரண்டின்னு பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ வந்து அவங்க வந்து பாகிஸ்தான்காரங்கன்ற வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. நீங்கள் வந்து அளவு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்காக, அதாவது வந்து எத்தனை மணி நேரம் யாரை பற்றி பேசுகிறார் மோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சி மோடிக்கு கேரண்டி அப்படிங்கிற வாக்குறுதிகளை விட 2.5 மடங்கு 3 மடங்கு அதிகமாக வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பற்றி பேசுகிறாரு. அப்படின்னா பயம் யாருக்கு அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு புள்ளி நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இப்போ சுமன் ஸ்ரீராமன் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் போய் அவர் அதே ஸ்கிரிப்டை பேசுகிறாரு அப்படின்னா அங்கே மக்கள் மனநிலையே அப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு இதை ஆதாரமாக எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ அதுவுமே மாறுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். ஒன்றும் இல்லை, இப்போது ஆட்சி தக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி தக்கில் இருக்கிற பல ரிப்போர்ட்டர்ஸே வந்து மோடிக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படின்றத வந்து இந்தியா டுடே கான்க்ளேவில் பார்த்தோம். அபிகி பார் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 400 பாருன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆட்சி தக்கில் நீங்கள் வந்து அஞ்சலி ஓம்காஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஹல்லா போல்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து நேரில் வந்து கேண்டிடேட்ஸை வச்சு டிபேட் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் சொல்றீங்களா இந்து வாக்காளர்கள் ஒருத்தர் வந்து ஆரஞ்சு கலரில் தலப்பா கட்டிக்கிட்டு திலகம்லாம் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, நாங்கள் உங்களை வளர்ச்சிக்காக ஓட்டு கேட்க வரந்து சொன்னால் நீங்கள் வந்து இந்து முஸ்லீம்னு பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இந்து வாக்காளர்கள் எழுந்திரிச்சு மணிப்பூர் கலவரத்தப்போ மோடி எங்கே போனார்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பை பேசாமல் நீங்கள் திருப்பியும் குஸ்பத்தியும் முஸ்லீம்களை வந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்களே, முஸ்லீம்களுக்கு மேலே எங்களுக்கு என்ன உணர்வு வேணாலும் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கேன்னு நார்த் இந்தியன் மக்கள் கேட்குறாங்க. அதனால தான் வந்து இப்போ நிபுணர்கள்லாம் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, நாடு முழுக்க இன்னைக்கு மோடி வேவ், மோடி அலை கிடையாது, மோடி ஃபட்டிக் இருக்குது, மோடியின் மீது அயற்சி இருக்கிறது அப்படின்றாங்க. ஆங்கில பத்திரிகைகள் கூட எழுதியிருக்காங்க. கேம்பெயினில் வந்து மோடி இஸ் நாட் அன் அசெட் எனிமோர், ஹி ஹஸ் பிகம் அ லயபிலிட்டி. அவர் இப்படி தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு வருது, கட்சிக்கால டிஃபெண்ட் பண்ணவே முடியல. இப்போ பாஜக வந்து இங்க மோடியை மட்டும் முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு கட்சி ரீதியா பின்னடைவா இல்ல அவங்களுக்கு சாதகமா? கண்டிப்பாக பின்னடைவு தான். இங்க பாருங்க, நீங்க வந்து 10 வருஷமா என்ன பண்ணிருக்கீங்கன்னா, எந்த தலைவர்களையும் வளர விடாம நீங்களே எல்லா அதிகாரத்தையும் உங்க கையிலே வச்சுக்கிட்டு நீங்க அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் இந்தியா டுடே சர்வே எடுத்தது என்ன சொல்லுச்சுன்னா, 70% வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பவர்கள் மோடியின் இமேஜுக்கு தான் வாக்களிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் நீங்களே உருவாக்கியிருக்கீங்க. இது வந்து தானாக நடந்தது கிடையாது. இது தொடர்ந்து மோடிக்கு 56 இன்ச் மார்பு, அவர் வந்து விஸ்வகுரு அப்படின்னு தொடர்ந்து அவருக்கு புது புது அடைமொழிகள் கொடுத்து நீங்கள் தான் உருவாக்கியிருக்கீங்க. போது அவர் செய்கிற ஒவ்வொரு தப்பும் ஒட்டுமொத்த பார்ட்டியை தான் அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கி ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேவோ இல்லை யாராவது காங்கிரஸ் தலைவர்கள் எதுவும் பேசி எதிர்ப்பு வந்துச்சுன்னா அது வந்து பார்ட்டி முழுக்க அஃபெக்ட் பண்ணணும்னு கிடையாது. அந்த ஒரு தலைவர் அஃபெக்ட் பண்ணும், அதை வந்து இன்னொரு தலைவர்கள் வேறு மாதிரி பேசலாம். ஆனால் இன்றைக்கி மோடிக்கு அப்படி கிடையாது. மோடி எழுதுகிற ஸ்கிரிப்ட் தான் எல்லா லாங்குவேஜிலும் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்தந்த ட்வீட் போடுறதுலேருந்து வேறு தலைவர்கள் அண்ணாமலை வரைக்கும் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்படின்னும் போது மோடி ஹஸ் பிகம் அ லயபிலிட்டி அப்படிங்கிறது தான். அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், மோடி வந்து 2023 டிசம்பர் முன்னாடி வரைக்கும் இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால் போயிருக்காரு. அங்கே என்ன சொல்லிட்டுருந்தாங்க அப்படின்னா, மன்ரேகா அங்கே வந்து பெரிய இஷ்யூ. அங்கே இப்போ வந்து யாருமே இந்த இதை ஹைலைட் பண்ணலங்கிறதுனால நான் சொல்கிறேன். மன்ரேகா பெரிய இஷ்யூ, 7000 கோடி அந்த ஸ்டேட்டுக்கு தரல அப்படின்றதுனால மக்கள் பெரும் அதிருப்தியில் இருந்தாங்க. அதுக்கு மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, 25 லட்சம் ஃபேக் ஜாப் கார்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கு, இந்த ஊழல் நான் வெளியே கொண்டு வர போகிறேன், அதனால தான் 7000 கோடி தரலன்னு சொல்லி 1.5 வருஷம் அங்கே வந்து மன்ரேகா 100 நாள் வேலை திட்டம் எதுவுமே நடக்கல. ஆனால் இங்கே கூட தான் நிதி கொடுக்கல, எல்லாமே சரியாக இல்லை இருங்க, இன்னைக்கு அதை பற்றி ஏன் பேசல, இன்னைக்கு அந்த ஊழல் பற்றி ஏன் பேசலன்னா, டிசம்பர் 2023 ஒரு 16 பேர் கொண்ட குழு வந்து போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. வெறும் 5000 ஃபேக் கார்டு தான் இருக்குது, 25 லட்சம் ஃபேக் கார்டு கிடையாது. அதற்கு மாறாக உத்தரப்பிரதேசில் 2,96,000 ஃபேக் கார்டு வந்துருச்சுன்னு தெரியுது. அதனால இந்த எலெக்ஷனில் வந்து எங்கேயுமே மன்ரேகா வந்து ஸ்கேம் நடக்குது அப்படின்னு பேச முடியல. அப்போ ஒவ்வொரு இவங்க வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது. எலக்ட்ரல் பண்டி பற்றி பேசினா அது பேக் ஃபயர் ஆகுது. ஒரு பத்திரிகையில் கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்க, மோடி வந்து மங்கள் சூத்ரா பற்றி பேசினார்னா 6 மணி நேரத்துக்குள்ள அந்த பிரச்சாரம் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து முஸ்லீம் லீக் தேர்தல் பத்திரிகைன்னு சொன்னா அது 9 மணி நேரத்துக்குள்ள. ஆளாத மாநிலங்கள் கூட மோடி பிரச்சாரத்திற்கு அந்த பிராந்திய கட்சிகளை எதிர்த்து பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுல நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேக் ஃபயரிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் எல்லா இடங்கள்லையும்
இஸ்லாமிய எதிர்ப்பு இது போல விஷயங்களை முன்னிறுத்தி கண்டிப்பாக வைக்கிறாரா? இப்போ கச்சத்தீவு எடுத்தாங்க, அந்த கச்சத்தீவு எதுவுமே பலன் கொடுக்கலன்னு தெரிஞ்சது. இங்கே பலன் கொடுக்க தாண்டி அவங்களுக்கு வெளியுறவுத்துறை கொள்கையிலே பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து என்ன இது 50 வருஷம் பழைய மேட்டர் பேசுறீங்க அப்படின்னதுக்கப்புறம் உடனுக்குடன் அதை ட்ராப் பண்ணிட்டு அடுத்த மேட்டருக்கு போனாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பாருங்க, அந்த 400 அப்படிங்கிறத பற்றி பேசுறதே கிடையாது. அவங்களுக்கு ஒவ்வொரு கேம்பெயினாக தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது அப்படின்ற போது தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றாரு. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் முஸ்லீம் லீக் அப்படின்னாரு, நேராக முஸ்லீம்னு பேசல அவர். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னு பேசுறாரு, அப்பயும் முஸ்லீம்ஸ் நேராக சொல்ல மாட்டாரு. ஆனால் இப்போ நேராகவே முசல்மான்னு பேசுறாரு. முஸ்லீம் கமிட்டி தான் அவங்களுக்கு ஃபேவரட் கம்யூனிட்டின்னு பேசுறாரு. அது இல்லாமல் அனிமேஷன் பண்ணி வீடியோ வேறு ரிலீஸ் பண்ணாங்க. அது எல்லா சமூக வலைதளங்களையும் ரிப்போர்ட் செய்யப்பட்டு இன்னைக்கு அந்த வீடியோ நீக்கப்பட்டிருக்கு. இப்ப கான்ஷியஸ்லி வந்து அவங்களுக்கு ராகுல் ஜெயிப்பார் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சா? ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தா மதம் சார்ந்த ரிசர்வேஷன் கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற அடிப்படையில் அப்படி ஆமா, சொல்றான்னு நினைக்கிறீங்க? இப்போ போன வருஷம் வந்து மணிப்பூர் விஷயத்தை பத்தி பேசணும் போது 2 மணி நேரம் 28 நிமிஷம் பேசணும் பிரதமர். ஒரு 2 மணி நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, காங்கிரஸை நாங்க வீழ்த்திட்டோம், காங்கிரஸ் இனிமேல் இந்த பாராளுமன்றத்தில் இங்க இருக்க மாட்டாங்க, மேல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, விசிட்டர்ஸ் கேலரியில் உட்காந்துருப்பாங்கன்னு பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டா இதை பண்ணுவாங்க, ஆட்சிக்கு வந்துட்டா 5 வருஷம் 5 பிரதமர்கள் இருப்பாங்கன்னு என்னமோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் எதிர்க்கட்சியா இருந்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது இவர் உளவியல் ரீதியாகவே வந்து அவங்க வரப்போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இப்போ வந்து பப்பு அப்படிங்கிறவே சொல்றாங்க. எப்படி மோடிக்கு ஒரு அலை இருந்ததோ அதே போல பப்புன்னு சித்தரிக்கிறது இருந்தது. ஆனா இந்த தேர்தல் அதை பார்க்கவே முடியறதில்ல. பிஜேபி காரங்களே அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறதில்ல அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. திரு சுமந்த், உங்களுடைய இறுதி பார்வை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அமேத்தியிலிருந்து போட்டியிட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அது கடந்து விட்டது. வேட்புமனு தாக்கல் செய்கிறது இன்று தான் கடைசி நாள். அதனால் எனிஹவ் ராய்பரேலியில் போட்டியிடுறாரு. நிச்சயமாக இந்த 400 370 அதை போன்று ஒரு நிலைமை 2 மாதத்திற்கு முன்பே வந்து முழுமையாக இல்லை. ஆனால் அவ்வாறு ஒரு தோற்றம் அளிக்கப்பட்டது. அந்த தோற்றம் முழுவதும் மாறி இருக்கிறது. இந்த தேர்தல் ஒரு கீன்லி கண்டெஸ்டட் தேர்தலாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. பர்டிகுலர்லி மகாராஷ்டிரா, கர்நாடகா, மேற்கு வங்காளம், பீகார் போன்ற மாநிலங்களில் ஒரு கடுமையான போட்டி. ஏன் உத்தரப்பிரதேசத்திலேயே வந்து பாஜக சென்ற முறை வென்றதை தாண்டி பெருமளவில் வெல்ல இயலாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, கர்நாடகாலேயோ மகாராஷ்டிராலேயோ இழக்கிற இடங்களை அங்கே மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுவும் கடினமாக இருக்கும். அதனால் மெஜாரிட்டி வருமா வராதா அப்படிங்கிறது தான் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே தவிர 300 350 அந்த காலம் வந்து 2 மாதத்திற்கு முன்பு. ஸோ நிச்சயமாக ஒரே ஒரு விஷயம், இந்த பிரச்சாரம் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் பொறுத்து வளர்ச்சி பாதையில் பற்றி இருவரும் பேசினால் நன்றாக இருக்கும். காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய இலவசங்களை கொடுப்போம், ஜாதி ரீதியாக நாங்கள் சென்சஸ் செய்வோம், அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடை அதிகரிப்போம், இது பற்றி பேசுகிறாங்க. பிரதமர் வந்து முஸ்லீம்களை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து டெவலப்மெண்டல் இஷ்யூஸும் முக்கியம் அப்படிங்கிறதுல இரு அணியினரும் காங்கிரஸ் அதை சரியா தானே எடுத்து வச்சாங்க. இருக்காங்க. பிஜேபி தான் அதை திசை திருப்ப ஆரம்பிச்சிச்சு. இல்ல காங்கிரஸ் கூட அந்த மேனிஃபெஸ்டோவில் அவங்க அந்த நியாய் அப்படிங்கிற தீமே வந்து அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. அதை தாண்டியும் அவர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க வேண்டும். பர்டிகுலராக மிடில் கிளாஸு, சிட்டியில் இருக்கிறவங்க, எஜுகேட்டட் பீப்புளுக்கு எல்லாருக்கும் அப்பீல் பண்ணுறதுக்கு அவர்கள் பெருமளவில் முயற்சி செய்யவில்லை என்பது காங்கிரஸ் மீது இருக்கிற குற்றச்சாட்டு. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ரகு சார், உங்களுடைய இறுதி பார்வை. நீங்கள் வந்து மணிப்பூர் கலவரத்தோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி இன்னைக்கு. மணிப்பூரில் இஸ்லாமியர்கள் கிடையாது, பெரிய அளவில் கிடையாது. ஸோ சால்வ் பண்ணியிருக்கலாம்ல இவர். மணிப்பூர் இந்தியாவில் தானே இருக்குது. ஒரு வருஷமாக அந்த பிரச்சனை சரியாகலை. பிஜேபி சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஒரு முறையாக போனாரா? மணிப்பூரோட பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு இருக்கிறது 2 லோக்சபா சீட்ஸ். 20 இருந்திருக்கணும், இருந்திருந்தா இவர் போயிருப்பாரு. அப்புறம் ஜான்வரியில் 400 இருந்தது, பிப்ரவரியில் 370 ஆனது, 300 ஆச்சு. இப்போ வந்து மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து பிஜேபி வந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ இன்னும் 2 ஃபேஸை வந்து ஆகஸ்ட்டில் போட்டாங்கன்னா 200 ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருக்கு. முதல்ல வந்து மோடி கவர்மெண்ட் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, மினிஸ்டர்ஸ் கூட. அடுத்தது வந்து பிஜேபி. இப்போ என்டிஏ தோத்துதுன்னா நட்டா தான், அவர் முகம் தான் வரும். வட இந்திய சேனல்லாம் அந்த ஒரு அனிமேட்டட் இதில் வந்து அவர் தான் வருவார்.
இன்னொரு முக்கியமான விஷயம் மோடிக்கு கேரண்டின்னு தான் எலெக்ஷனையே சந்திக்கிறாங்க. ஆமா, அதுதான் அதாவது சாதனைனா அவருங்க, சோதனைனா கட்சிக்காரங்க. சரி. அப்புறம் பாருங்க, இவர் பிரைம் மினிஸ்டரே இவ்வளவு மோசமா பேசுறதுனால தான் அவங்க ஐடி விங் வந்து இந்த ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் வந்து அவ்வளவு கேவலமா, அதாவது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இல்ல, அவங்க திருடங்க கொள்ளக்காரங்க இஸ்லாமியர்கள் சொல்லி எல்லாரும் வந்து அதை கண்டிச்சு அதை விட்ரா பண்ணிருக்காங்க. ஏன்னா தலைவர் எப்படியோ தொண்டர்கள் அப்படி தானே இருப்பாங்க. அந்த வெறுப்புணர்வு தான் அவங்க வளர்க்குறாங்க. வெறுப்பை விதைச்சு வாக்குகள் அறுவடை பண்ணணும். அதான பிஜேபியோட நோக்கம். ஓகே, ஹசீனா மேம், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்குமா? இந்திய சுதந்திர வரலாற்றில் அதிகப்படியான உயிரை தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். பாகிஸ்தான் நம்மளிடமிருந்து பிரிந்து போன போதும் இந்தியா தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு இந்திய உணர்வோடு தேசப்பற்றோடு நம் நாட்டிற்காக பெரும் தியாகங்களை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். இப்படி அவங்கள வந்து அடுக்கடுக்காக அவர்கள் மேல் குற்றம் சாற்றி தான் நீங்கள் வந்து ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அது ஒரு கேவலமான ஒரு முறை. அதுவும் ஒரு கட்சிக்காரங்க அது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அதனால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பாரத பிரதமராக இருந்துக்கிட்டு நீங்கள் உங்களை வரலாறு எப்பவுமே மன்னிக்கவும் போகிறதில்ல, மறக்கவும் போகிறதில்ல. ஏன்னா அந்த இந்தியா அப்படிங்கிற அந்த வேற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிற நம்ம நாட்டோட அந்த பன்முகத்தன்மை சீர்குலைக்கும் அளவிற்கு அதை பாதுகாக்க வேண்டியவரே, வெளியே பயிரை மேய்ந்தது போல் அதை பாதுகாக்க வேண்டியவரே வந்து ஒரு மதத்தை இவ்வளவு கேவலமாக சித்தரிக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமியராக நான் ரொம்பவே புண்படுறேன். சோ அதே மாதிரியான ஃபீலிங் தான் இந்தியா முழுக்க இருக்கும். மதம் சார்ந்த ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு தவறு. அதுவும் ஒரு பாரத பிரதமர் இப்படி இழிவாக நடந்து கொள்வது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஓகே, திரு தங்க வரதராஜன், உங்களுடைய இறுதி பார்வை சார், சுருக்குமா ப்ளீஸ். அதாவது மேடம், எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற 2014 பேர் 2019 பார்த்தீங்கன்னா பாஜக தோத்துறோம். நாங்கள் அதை விட கூடுதலாக வந்தோம். இப்பயும் சொல்கிறாங்க, நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ சொன்னால் சுமதி ராமன் மாநிலம் சார், ஊபியில் நாங்கள் 77 இடங்கள் வருவோம் சார். இன்றைக்கி இன்னும் ஜூன் 4 பாதிப்பு சார். கிழக்கு மாவட்டங்கள், ஏதாவது கிழக்கு மாநிலங்கள், ஒடிசாவில் நாங்கள் தான் முன்னில வருவோம். வெஸ்ட் பெங்கால நாங்க தான் சார் கூட வருவோம். தெலுங்கானா நாங்க தான் தென் பாரத தெலுங்கானா கூட வருவோம். 20 ஆந்திராவோட முழுமையான 25 இது வந்து எங்களுக்கு தான். அது மாதிரி 400 இடங்கள்ல கூட்டணி ஆர்குமென்ட் டைம் இல்ல, கமிஷன் இழுத்து மூடிட்டு போயிட்டுமா? டைம் இல்ல எப்படி வாயை மூடிட்டு இருக்காங்க? உங்க பாரத பிரதமர் பேசுறது அத்தனைக்கு வாயை மூடிட்டு இருக்காங்க. அது மாதிரி எலெக்ஷன் 140 கோடி மக்கள் எங்களுக்கு தான் ஆதரவு. நாங்க 400 பேர் வெற்றிங்க. ஓகே, வாழ்த்துக்கள் சார். थैंक यू மேடம். ஓகே, திரு மதுர் சத்யா, இறுதி கருத்து 30 செகண்ட்ஸ்ல ப்ளீஸ். அதான், இது வந்து நீங்க வந்து மத சார்பு அப்படிலாம் பேசுறீங்க, இல்ல வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ திட்டுறன்னு அதையும் தாண்டி பாயிண்ட் இல்லாம இன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னா, காங்கிரஸ்காரங்க தடியெடுத்து மோடி மண்டையை புழக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மோடி தளர மாட்டான்னு பேசியிருக்காரு. இன்னும் போனீங்கன்னா வந்து அவர் ஏற்கனவே வந்து சூரிய வடிவேல் காமெடி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் யார் சொல்றாங்க? யாராவது தடியெடுத்து அடிங்கன்னு அப்படிலாம் சொல்றாங்களா? இந்த மாதிரிலாம் பாயிண்ட் பேசுறவரு நாளைக்கு இன்னும் ஆச்சரியத்துக்குள்ள ஆழ்த்தும் அளவுக்கு பேசுவாரு. அதனால இன்னைக்கே நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஜூன் ரீல் பேசுறாரு, ரியலே பேசுறதுல அவரு ரீல் விடுற பிரதமர் நம்ம பிரதமர். ஓகே, இன்னும் 4-5 ஃபேஸ்ல வேற மாதிரியான ஃபேஸஸ் வருன்றீங்க. ஆனா அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு காங்கிரஸ் தயாராக இருக்க வேண்டும், கவுண்டர் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க வந்து வெறும் அவங்களோட மேனிஃபெஸ்டோ மட்டுமே பேசிக்கிறாங்க. தயாரா இருந்துக்கோங்க ஹசீனா மேடம். துக்கான் அன்போட கடை தான் நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம். தேங்க்யூ. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. கேள்வி களமித்தோடு நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.